இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி ரோஸ் இன்சர்ட் பண்ணுறது, ரோஸ் டெலிட் பண்ணுறது, எப்படி காலம்ஸ் இன்சர்ட் பண்ணுறது, காலம்ஸ் டெலிட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு குட்டியாக ஒரு டேபிள் இருக்குது. ஸோ நான் போயிட்டு செல்லை வந்து இங்கே வச்சுக்கிறேன். ஸோ நான் ஹோம் டேப் போயிட்டு செல் குரூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் அண்ட் டெலிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்சர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் செல்ஸ், இன்சர்ட் ஷீட் ரோஸ், இன்சர்ட் ஷீட் காலம், இன்சர்ட் டேபிள் ரோஸ் பிலோ, இன்சர்ட் டேபிள்ஸ் காலம்ஸ் டு த லெஃப்ட், இன்சர்ட் ஷீட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இன்சர்ட் செல் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் செல் மட்டும் இன்சர்ட் ஆகும். அண்ட் தென் இன்சர்ட் ஷீட் ரோஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோவே ஒன்று இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி இன்சர்ட் ஷீட் காலம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் டேபிள் ரோஸ் பிலோனா நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருக்க செல்லுக்கு கீழே உங்களுக்கு ரோஸ் இன்சர்ட் ஆகும். இன்சர்ட் டேபிள் காலம்ஸ் டு த லெஃப்ட் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க செல்ஸுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். ஸோ நான் இங்கே போயிட்டு கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ரோ இன்சர்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இன்சர்ட் ஷீட் ரோஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஷீட் ரோஸ் இன்சர்ட் ஆயிடுச்சு. சேம் வேஸ் நான் ஒரு காலம் இன்சர்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா, ஒரு காலம் இன்சர்ட் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸ் இன்சர்ட் பண்ணணும். இன்கேஸ் நான் வந்துட்டு 5th ரோவில் வச்சுட்டு எனக்கு கீழே வந்து ஒரு ரோ இன்சர்ட் பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த 5th ரோவில் வச்சுட்டு போயிட்டு இன்சர்ட் டேபிள் ரோஸ் அபவ் அப்படின்னா உங்களுக்கு மேலே ஒரு காலம் இன்சர்ட் ஆகும். தென் இன்சர்ட் ஷீட் ரோஸ் அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு ரோ வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு இந்த காலமில் கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பார்த்தீங்களா, இன்சர்ட் இருக்குது, டெலிட் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு இன்சர்ட்னு போயிட்டு டேபிள் காலம்ஸ் டு லெஃப்ட் அப்படி இன்சர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு காலம் லெஃப்ட்ல இன்சர்ட் ஆகும். இங்கே போயிட்டு ரோஸில் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா டேபிள் ரோஸ் அபவ் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு ரோஸ் இன்சர்ட் ஆகும். இப்படி தான் வந்து இன்சர்ட் அண்ட் டெலிட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்னால் என்ன, அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து எங்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டில் ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கிட்ட டேட், சேல்ஸ் பர்சன், ரீஜியன், ப்ராடக்ட், யூனிட் சோல் அண்ட் யூனிட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு டோட்டல் சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் புதுசாக ஆட் பண்ண போகிறேன். டோட்டல் சேல்ஸ் என்னவா இருக்கும், யூனிட் சோல் இன்டூ யூனிட் ப்ரைஸ். கரெக்டாக. ஸோ இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுட்டு யூனிட் சோல் இன்டூ யூனிட் ப்ரைஸ் போட போகிறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட டோட்டல் சேல்ஸ். ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா போடுறோம். இந்த ஃபார்முலாவே தான் இந்த எல்லா செல்லுக்கும் அப்ளை பண்ணணும். அப்படிங்கும்போது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க போயிட்டு டபுள் டேப் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்க செல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபார்முலா வந்து மாறிடும். அதாவது ஒரு செல்லையும் போய் நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு செல்லு உங்களோட ஃபார்முலா போட்டுட்டு ஜஸ்ட் இந்த கார்னருக்கு போயிட்டு டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட எல்லா செல் இருக்க ஃபார்முலாஸ் அதோட சப்சீக்வெண்ட் செல்ஸை வச்சு உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ் செல்ஸை வச்சு உங்களுக்கு ஃபார்முலாஸ் மாறிடும். இதுதான் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து E2 and F2 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதே சேம் ஃபார்முலா தான் செகண்ட் செல்லுக்கும். நான் மறுபடியும் போயிட்டு இஸ் ஈக்குவல் டு போட்டு E3 and F3 அப்ளை பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த கார்னருக்கு போயிட்டு டபுள் டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் மூலியமா உங்களுக்கு எல்லா செல்ஸ்லயும் ஃபார்முலா காப்பி ஆகி உங்களுக்கு கரெக்டான ஆப்டான அவுட்புட் கொடுக்க போகுது. ஸோ ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் சேஞ்சஸ் ஆட்டோமேட்டிக்லி when you copy the formula to another cells. அதாவது ஒரு செல்ல ஃபார்முலா காப்பி பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு செல்ல அதை காப்பி பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அதோட எக்ஸல் ரோ நம்பர் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். தான் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங். இதுலயே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யூனிட் சோல்ட், அதாவது ஒரு யூனிட்டும் நான் 5 குவான்டிட்டி ஆட் பண்ண போறேன் அப்படின்னா நான் ஜஸ்ட் இங்க போயிட்டு என்னோட ஃபார்முலா வந்து போட போறேன். ஜஸ்ட் என்னோட யூனிட் சோல்ல இருந்து 5 குவான்டிட்டி ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் செல்ல வந்துட்டு எனக்கு வந்து 5 குவான்டிட்டி ஆட் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுத்து. ஸோ இப்போ நான் வந்து எல்லா செல்ஸுக்கும் அதே ஃபார்முலா காப்பி பண்ணுவோம். ஜஸ்ட் இந்த கார்னர் போயிட்டு டபுள் டேப் பண்றேன். பாத்தீங்களா? ஸோ எனக்கு 8 + 5 13, 10 + 5 15. ஸோ எனக்கு என்ன பண்ணிருது, ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் மூலமா ஒரு ரோ நம்பரையும் மாத்தி எனக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங். அப்சல்யூட் ரெஃபரன்சிங் அப்படின்னா என்ன பண்ண போறோம்னா, என்னோட ஃபார்முலால இந்த செல் வந்து இதுதான் ஃபிக்ஸ்டு செல். ஸோ இந்த செல்லை மாத்தாதீங்க அப்படின்னு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளோட ஃபார்முலா கால்குலேட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் இருக்கு. இதுல இருந்து வந்து எனக்கு டாக்ஸ் வந்து ஜிஎஸ்டி, அதாவது ஜிஎஸ்டி வந்து எனக்கு வந்து 18% ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ என்னோட டாக்ஸ் அமௌண்ட் வந்துட்டு 18%. ஸோ எனக்கு வந்து டோட்டலா எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு எனக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணுவேன், ஈக்குவல் டு போட்டுட்டு ஸோ என்னோட G2ங்கிற செல் இன்டூ 1 பிளஸ் என்னோட ஜிஎஸ்டி அமௌண்ட். என்னோட ஜிஎஸ்டி அமௌண்ட் என்ன 18%. ஸோ என்ன கால்குலேட் பண்ண போறேன். ஸோ எனக்கு என்ன வந்துச்சு, 2,95,000 வந்துருச்சு. எனக்கு வந்து 2,50,000 தான் என்னோட டோட்டல் சேல்ஸ். அல்ல ஜிஎஸ்டி ஆட் ஆச்சுன்னா எனக்கு வந்து 2,95,000 எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நான் இதை அப்சல்யூட் பண்ணாம, அதாவது செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணாம அப்படியே போட போறேன். பாத்தீங்களா, சம் இன்வாலிட் அவுட்புட்ஸ் கிடைச்சிருக்கு. என்னன்னு போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த செல் G2 இன்டூ 1 பிளஸ் I1ங்கிறத என்னோட ஜிஎஸ்டி வேல்யூ நான் கொடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட் செல் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் மூலமா முன்னத்த செல்லை எடுத்துற போகுது. தட் இஸ் G3 இன்டூ 1 பிளஸ் I2 எடுத்துருச்சு. தட் இஸ் 2,95,000 எடுத்துருச்சு.
எடுத்துருச்சு. ஸோ எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூ ஜிஎஸ்டி. ஸோ நான் என்ன பண்ணிட போகிறேன், இந்த செல்லை போய் ஃபிக்ஸ் பண்ணிட போகிறேன். அதாவது I1ங்கிற செல்லை என்னோட ஃபார்முலாவில் போய் ஃபிக்ஸ் பண்ணிட போகிறேன். இதுதான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்சிங். ஸோ என்னோட ஃபார்முலாவில் I1ல தான் என்னோட வேல்யூ இருக்குது, அதாவது 18%ங்கிற ஜிஎஸ்டி வேல்யூ இருக்குது. இது என்ன பண்ணுங்க, என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃபிக்ஸ் எப்படி பண்ணுவோம்னா, என்னோட காலம் அட்ரஸ்க்கு முன்னாடியும் ரோ அட்ரஸ்க்கு முன்னாடியும் ஜஸ்ட் ஒரு டாலர் சிம்பிள் ஆட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆயிரும், என்னோட செல் ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ போய் பார்க்கலாம். ஜஸ்ட் கார்னர் போயிட்டு டபுள் டேப் பண்ணுங்க. பார்த்தீங்களா, எனக்கு எல்லா செல்லையும் I1 ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செல்ல இருக்க ஃபார்முலால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்படியும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஜஸ்ட் நீங்க போயிட்டு இதை காப்பி பண்ணிட்டு F4 அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் அமுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா செல் ஃபிக்ஸ் ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அண்ட் அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்.